தாயாரோட முத்துக்குறி வைபவம் நேற்று ரொம்ப விமர்சையாக நடந்தது. அரையர் சுவாமி முத்துக்கள்லாம் பரத்தி ரொம்ப அழகான வைபவம். இது முடிஞ்சு ஒரு வாழிமங்கலம் வேறு சாதிப்பர். நான் இதனோட டிஸ்கிரிப்ஷனை போன வருஷம் வீடியோ எடுத்திருந்தேன், அதனோட டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன், நீங்கள் அனுபவிங்கோ. ரொம்ப அழகாக சப்தாவர்ணம், முத்துக்குறி சப்தாவர்ணம் ரெண்டுமே ரெட்டை குழந்தையாட்டம். தாயார் தனக்கு கல்யாணம் ஆகுமா இல்லையான்னு குறி கேட்குறாளாம். அந்த வைபவம் சப்தாவர்ணம் எந்த பெருமாளுக்கு, அதாவது கொடியேற்றுற உற்சவம் ஒவ்வொரு பெருமாளுக்கு நடக்கும் இல்லையா. இப்போ தாயாருக்கு சப்தாவர்ணம்னா தாயாரோட புராணமாக வாசிப்ப. இதை வாசிக்கிறவர் பெரியாழ்வார் வம்சத்தில் வந்த வேதப்பிரான் பற்ற சுவாமி. मध्ये क्षीरसमुद्रस्य शेषभोगे मनोहरे सजानं पुण्डरीकाक्षं प्रतिभोग्य समेतिनी. मध्ये क्षीरसमुद्रस्य शेषभोगे मनोहरे सजानं पुण्डरीकाक्षं प्रतिभोग्य समेतिनी. श्रियपदयाय अवाप्त समस्त कामनाय समस्त कल्याण गुणात्मकराय श्रीमन्नारायण பெரிய திருவடியை வேதவாய் தொழிலார்கள் வில்லுபுத்தூரிலே பிராமணோத்தமனான முகுந்தருக்கு முகுந்தஸ்ய பத்மாயாம் புத்ரோதாயேத பஞ்சமஹா என்று 5ஆம் குமாரராய் அவதரிக்கச் செய்தார். பகவத் பிரேம விஷயத்தாலே பெரியாழ்வார் என்கிற திருநாமத்தை அளிக்கச் செய்தார். சுவாமி பெரியாழ்வாரும் பகவான் நியமனப்படி பிரபதனாதி மோட்சோபாயங்களை வெளியிட்டருளினார். சுவாமி வடபெரும் கோயிலுடையானும் ஆழ்வார் வெளியிட்டருளின பிரபதனாதி மோட்சோபாயங்களிலே சேதனர்களுக்கு ருசி விஸ்வாசம் பிறக்கைக்காக அச்சாவதார சமாதியை விட்டு பெரியாழ்வாரை கடாட்சித்து திருவாய் மலர்ந்தருளினார். சப்தாவர்ண புறப்பாடு அனுபவிச்சுட்டுருக்கோம். தாயார் எப்படி சேனை முதல்வருக்கும் சப்தாவர்ணத்துக்கும் ராமானுஜ நூற்றாந்தாதியோட எழுறா. இதில் இன்னொரு தாத்பரியம் என்னென்னா, கொட்டே கிடையாது. கொஞ்சம் பாருங்க, அந்த ஒத்த கொட்டு ஒரு மாதிரி கொட்டோட தான் போவர், முக்கு தான் கொட்டுவார். ராமானுஜ நூற்றாந்தாதி அனுபவிக்கணும்னு பெருமாள் ராமானுஜரை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெதுவாக கொட்டு இல்லாமல் அனுபவிச்சுன்னு வராளாம்.
தீர்த்தவாரிக்கு ஏழ்றார் பெருமாள். நாடாசால திருவழியாக தீர்த்தவாரி மண்டபத்துக்கு ஏழ்றார். தீர்த்தவாரி கண்டருளி யதாஸ்தானம் ஏழனும் முத்தாலத்தியோட. மற்றவங்களுக்கு தெரியாமல் போவாங்க. படம் எடுக்கும்போது நம்ம கூட போகக்கூடாது. பரவாயில்ல போங்க, அதுதான் தெரியும். அதுக்கு என்ன பண்ணுறது? அவ்வளோதான். ரொம்ப சவுண்டு பண்ண படம் கிடைக்காது, வீடியோ கூட கிடைக்காது. இன்னைக்கு படாதங்க எல்லாமே போகிறாங்க.
தீர்த்தவாரி மண்டபத்தில் தாயாருக்கு திருமஞ்சனம் கண்டருளி தீர்த்தவாரி ஆகும். நான் போய் எடுக்கலை, ராஜாமணி அண்ணா, சுந்தர் அண்ணா, பாகவதர் எல்லாரும் அனுப்பிச்சி வச்சா. முன்ன பின்ன இருக்கும், எல்லாரும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக மட்டும் தாயாரை சேவிக்கணுமா பிரார்த்திக்கிறோம்.
முத்தாலத்தியோட உள்ளே எழப்போகிறார் பெருமாள். வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். மதுரவல்லி மாமி அனுப்பிச்சா. இது எத்தனை பேர் இருக்கா, எப்படியெல்லாம் இது பண்ணுறா, அங்கே இருந்து அவர் கோவிலேருந்து கற்பூரம் ஏற்றி கொடுக்க தாயார் ஆடி ஆடி உள்ளே ஏழ்றா. அந்த அனுபவத்துக்காக மட்டும் இந்த வீடியோ. எல்லாரும் அனுபவிக்கணுமா பிரார்த்திக்கிறோம்.
அங்கிட்டு பார்த்தோம் அது எடுத்து பார்த்தோம் எப்படி உங்க ஆட்சிக்காரங்க வரணுமா ஆண்டாள் எடுத்து நாங்கள் அப்படிதான் கலாய்ப்போம் எப்படி சொல்றீங்க 4 இட்லி சேர்த்து வாங்க முன்னாடி போங்க ஆண்டாள் சாத்தின் பெற்றட ஆண்டாளுக்கு